ஹாய் ஜெய்ஸாக்கு எனக்கு கொஞ்சம் லைனிங் எடுக்கணும், அதனால் கடை வீதி வரைக்கும் வந்திருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு லைனிங் எடுத்தனோ இல்லையோ, அங்கே இருக்கிற அந்த டிசைனர் ப்ளவுஸ் ரெடிமேடு மெட்டீரியல் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி ரேட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி சாரிக்கு ஃபால்ஸ் வைக்காமல் எனக்கு கட்டத்துக்கு பிடிக்காது. ஸோ அதனால் தேவையான ஃபால்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஜெய்ஸ் தான் வெளியில் வந்தானா, அதுவும் அவங்க அப்பா கூட வரும்போது அவள் ஏதாச்சும் கேட்டா அப்படின்னா பக்கத்தில் எது கிடைக்குதோ அதை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க கேட்டதை. ஆனால் அவள் வந்து என்ன பண்ணுவானா, இந்த கடையில் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து வச்சுருப்பாள். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் என் கூட தனியாக வர அன்னைக்கு எல்லாமே கேட்டு வாங்கிப்பா. இன்றைக்கி அப்படி தான் ஸ்பெஷல் ஜிகிர் தண்டா ஒரு கடையில் நல்லா இருக்கும்னா சரின்னு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா தன்னிக்கா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே வாழைப்பூ கூட்டு வச்சது போக கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதுக்கு நம்ம எப்பயும் போல் கடலைப்பருப்பு வடை பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் அதுக்கெல்லாம் அரைச்சிட்டு, ஆனால் இது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த வடைக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதோட கட் பண்ண வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ கொஞ்சம் பிஞ்சாக இருந்தால் நல்லாயிருக்கும், உள்ளார இருக்கும்ல அந்த சின்ன சின்ன வாழைப்பூவா, ஸோ அது போட்டு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். வாழைப்பூ வடை காஃபி எல்லாம் ஈவினிங் சூப்பராக சாப்பிட்டாச்சு. வடை பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. தர்ணிகாக்கும் சரி ஜெய்ஸ்தாக்கும் சரி 2 பேத்துக்குமே இந்த வடை ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.